அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 16க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2026 நோக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 நோக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 2 டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டெஸ்ட் வந்து 16வது டெஸ்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம வந்து 2.0 ஃப்ரீ டெஸ்ட் 2.0ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா 8வது டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் எதுலனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 16ல் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா பாலிட்டி ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சமூக நீதி 11th அரசியல் அறிவியலில் இருக்குது. 3 லெசனுமே 11th அரசியல் அறிவியலில் வந்து இருக்குது. சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள், இந்த 3 லெசன் நம்ம வந்து பாலிட்டிக்கு வந்து கொடுத்துருந்தோம். அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கு ஒரு தரமான புக்கு. அந்த புத்தகத்தில் இருந்து உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் 73வது சட்ட திருத்தம். ஸோ இதெல்லாம் ஒரே டாப்பிக்கில் கவர் ஆகுது. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற தலைப்புக்குள்ளே கவர் ஆகுது. எல்லா தேர்வுலேயும் கட்டாயம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா 4 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒரே ஒரு தலைப்பு கீழே. ஸோ இந்த தலைப்பு இதெல்லாம் சேர்த்தி ஒரு தரமான ஒரு 100 கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸு இப்போ வந்து எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 4லேருந்து குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவுட் சோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பக்கம் போகல அப்படின்னா முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட நேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான புக்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு புக்கு ஆர்டர் பண்ணால் கூட கொரியர் காசு நீங்கள் கட்டவே தேவையில்லை. புக்கோட ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு பார்சல் வந்து புக்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று 1. CN அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. கூற்று 2. படியரிசி ₹1 என்ற விலையில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் CN அண்ணாதுரை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1ம் சரி, ரெண்டுமே வந்து சரி. நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். அதனால் நான் கொஷின்ஸ் வந்து ஒரு டைம் மட்டும் நான் வந்து ரீட் பண்ணுறேன். நீங்கள் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வந்து இருக்கும். யூடியூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கொஷின் பேப்பர் இல்லைன்னா போய் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 16ன்னு இருக்கும். அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் இருக்கும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 டைம் படித்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் வந்து ஆன்சர் கீன்றதுனால நான் ஒரு டைம் மட்டும் படிக்கிறேன். சரிங்களா? ஸோ 2வது கொஷின் கூற்று 1. சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்ட விதி 29 உட்பிரிவு 2 தடையாக இருக்காது என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 15 உட்பிரிவு 4. கூற்று 2. இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் டிசம்பர் 18, 1992. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. இதுவும் 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 3வது கொஷின். எல்லிஸ் அவர்களை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர். ஸோ யார் அப்படின்னா அயோத்திதாசர். எல்லிஸ் அவர்களை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் அயோத்திதாசர். 4வது கொஷின். சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாரின் 4 ஏடுகள். குடியரசு, புரட்சி, விடுதலை, அனைத்தும் சரியானவை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியார் 4 ஏடுகள் வந்து குடியரசு, புரட்சி, விடுதலை 3மே. 5வது கொஸ்டின் பாருங்க. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று கூறியவர். ஸோ யார் அப்படின்னா பெரியார்.
மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று கூறியவர் வந்து பெரியார். 6வது கொஸ்டின், 1909 அறிமுகப்படுத்தப்பட்ட டேஸ் சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகு சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் போதிய பிரதித்துவம் இல்லை என்று எதிர்ப்பு காட்ட துவங்கினர். ஸோ எந்த சீர்திருத்த சட்டம் அப்படின்னா அது மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அதுதான் 1909 அப்படின்னாவே அது மிண்டோ மார்லி. 1919 அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919 வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 7வது கொஸ்டின், பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க, நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் 1954 அமைக்கப்பட்டது. டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காகா கலேல்கர் தலைமையில் அமையப்பட்டது. ஸோ யாருடைய தலைமையில் அமையப்பட்டது, எந்த ஆண்டு அமையப்பட்டதுன்னு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வந்து தவறு, 2 வந்து சரி. 1 ஏன் தவறுனா வருஷம் வந்து 1954 கிடையாது, 1953. ஸோ இந்த இடத்துல 1953ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு 3 முக்கிய காரணங்கள். ஸோ பாருங்க, மொத்தம் 3 இருக்கு. ஸோ சரியானது என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. எது? நீதி கட்சி. பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. அடுத்து, உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெரும் அளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தன. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 3மே சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ டேசாமாண்ட் அளித்த புள்ளி விவரப்படி மக்கள் தொகையில் 3% மட்டுமே வசிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என நிரூபித்தார். எந்த வருஷம்னா 1913 ஸோ யாருடைய தலைமை? சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ 1913 அளித்த புள்ளி விவரப்படி. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, 4ல் 1 தவறா இருக்கு என்னன்றது வந்து பார்க்கலாம். ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்பட்டார். ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தவர் தாமஸ் மன்றோ. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமன் கீரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். திரிமன் கீரே அறிக்கையை பரிசீலித்த அரசு 1891 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. ஸோ அந்த நிலம் தான் வந்து பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. இந்த ஆப்ஷன் சி டி இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த திரிமன் கீரே வந்து எந்த மாவட்ட ஆட்சியராக, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அந்த பஞ்சமி நிலம் தொடர்பாக. சரிங்களா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. இதில் என்ன தவறாக இருக்குன்னா 1891 கிடையாது, 1892 ஆண்டு வந்து 1892. இது எல்லாமே வந்து சரியா இருக்கு. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், அண்ணா ஆட்சி காலத்தில் முக்கிய சாதனைகள். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, என்ன தவறுன்றது வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, 65 மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது. ஆப்ஷன் பி, பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது. ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் ஏ. இதில் என்னன்னா 65 மைல் கிடையாது, 75 மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது. ஸோ இந்த 65 அப்படின்ற இடத்துல 75ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள். ஸோ பாருங்க, டாக்டர் TM நாயர், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் சி நடேசனார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. 13வது கொஸ்டின், டேசாமாண்டில் அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1913. 1913ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் காடியோ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916, நீதி கட்சி 1916, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. இந்த பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நீதி கட்சி வந்து 1917, 16 வந்து கிடையாது, 1917. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, 4ல் 1 தவறாக இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்ததன் மூலம் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1921. ஆப்ஷன் பி பாருங்க. 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு ஏ சுப்பராயலு முதலமைச்சரானார். டாக்டர் முத்துலட்சுமி முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஸோ இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் பி, ஏ தான் வந்து தவறானது. என்ன தவறுனா 1921 வந்து கிடையாது, 1920 தான் முதல் பொது தேர்தல் வந்து நடைபெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிலே வந்து ஆன்சர் வந்து இருக்குது, 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தல்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்த இடத்துல 1920ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் கூற்று 1. சர் பி தியாகராயர் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமணர் அல்லாதர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பிராமணர் அல்லாதர் அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. சர் பி தியாகராயர். வகுப்பாரி இடஒதுக்கீடு அளித்து 1920 தீர்மானம் நிறைவேறியது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா கூற்று வந்து 2 வந்து என்ன தவறுனா 1920 கிடையாது, 1921. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1921. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் அப்படின்னா தியாகராயர். நீதி கட்சியோடைய முதலமைச்சர் கேட்கல, முதல் தலைவர் கேட்குறாங்க. யார் அப்படின்னா தியாகராயர், சர் பி டி தியாகராயர். அதுதான் சர் பி தியாகராயர் தான் முதல் தலைவர். பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது? எப்போ அப்படின்னா நீதி கட்சி. ஆண்டு வந்து 1921. பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது? நீதி கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. ஆண்டு சரியானு பார்த்துக்கோங்க, 1921 சரியானது பார்த்துக்கோங்க. 19வது கொஸ்டின் கூற்று 1. எல்லா அரசு பணியிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனும் தீர்மானத்தினை சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி கொண்டு வந்தார். கூற்று 2. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவரென்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டவர் வந்து சர் ஆர்.கே. சண்முகம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி, அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரியானது, ரெண்டுமே சரியானது. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் கூற்று 1. தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது. கூற்று 2. பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர் மா சிங்காரவேலர் போன்றோர் கூறினர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி, கூற்று 1 சரியா இருக்கு, 2 வந்து சரியா இருக்கு. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதால் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர். ஸோ யார் அப்படின்னா பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை, சிறை பறவை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பெரியார். 22வது கொஸ்டின். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியவர் யார் அப்படின்னா டாக்டர் சி நடேசன். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசிய டாக்டர் சி நடேசன். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் கூற்று 1. 1912 சர் பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினர். கூற்று 2. இவ்வியக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் எனும் இதழ் வெளியானது. கூற்று 3. இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 சரியானது, 1 தவறானது. 1 என்ன தவறுனா 1912 வந்து கிடையாது, 1916. 1914 தான் தென்னிந்திய சுதந்திர சங்கம், அதாவது தென்னிந்திய சுதந்திர சங்கம் வந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 இருக்கு பாருங்க.
பெரியார் 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீதி கட்சி பெரியார் வந்து நீதி கட்சியுடைய தலைவராக வந்து எப்போ தேர்ந்தெடுத்தாங்கன்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 1938. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறையில் வந்து இருந்திருப்பார். நீதி கட்சி 1939ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது, 2 தவறு. 2 ஏன் தவறுனா வருஷம் 1939 கிடையாது, 1938. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். எந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளை வகுப்பாரி பிரணித்துவம் கோர தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார்? எந்த ஆண்டுனா 1925. ஸோ எந்த மாநாடு? காஞ்சிபுரம் மாநாடு. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு 1925 பெரியார் வகுப்பாரி பிரணித்துவ தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு. 26வது கொஸ்டின். சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு பெரியாரால் தொடங்கப்பட்டது. இவ்வியக்கத்தின் நோக்கங்களில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. தேர்தல் அரசியலை ஆதரித்தது, சமூக சீர்திருத்தம், ஜாதி முறையை ஒழிப்பது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம், பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்த்து பிரச்சாரம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து சுயமரியாதை இயக்கம் கொண்டு அவங்களுடைய நோக்கம். ஸோ இதில் எது வந்து பொருந்தாது இருக்குன்னா ஆப்ஷன் ஏ, தேர்தல் அரசியலை ஆதரிக்கவில்லை, எதிர்த்தது. தேர்தல் அரசியலை எதிர்த்தது. பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க. அரசமைப்பு சட்ட பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. 2வது கூற்று பாருங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. கூற்று 3 பாருங்க. சட்டநாதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீட்டு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 வந்து சரி. 3மே வந்து சரி. 28வது கொஸ்டின். பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஸோ எந்த ஆண்டுனா 1938 நவம்பர். 1938 நவம்பர் மாதம் வந்து வழங்கப்பட்டது. 29வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 கூற்று இருக்கு பாருங்க. விபி சிங் பிரதமராக இருந்தபோது மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். கூற்று 2. மண்டல ஆணையத்தின் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகளில் 24% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மட்டும் சரியானது, 2 தவறானது. 2 24% கிடையாது, 27%. ஸோ மண்டல ஆணையம் மண்டல ஆணையம் வந்து பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலைவாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு வந்து கிடைச்சிது. மத்திய அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின். கூற்று 1. செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த ஆண்டு 1929. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் எம் சிங்காரவேலர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. அதாவது கூற்று 1, 2 2மே வந்து சரி. இந்த சுயமரியாதை மாநாடு வந்து எங்கெங்க நடந்துச்சு, அதுக்கு தலைமை வகித்தவர்கள் யார் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் 1929 நடந்தது. அதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியன் அப்படின்ற தலைவராக வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த மித்த மாநாடுகளெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளும் அவுட் சோர்ஸில் வந்து அது கொடுப்போம். கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். 1992ஆம் ஆண்டு நவம்பர் 16 லேசாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. ஸோ எது அப்படின்னா எந்த சட்ட திருத்தம்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 76வது சட்ட திருத்தம். 1992 நவம்பர் 16 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின். பொறுத்துக. நீதி கட்சியுடைய முதலமைச்சர்கள் ஆ சுப்பராயலு, பனகல் ராஜா, பி சுப்பராயன், பி முனுசாமி. ஸோ ஆ சுப்பராயலு பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் வந்து 1920 to 21 முதலமைச்சராக இருந்தார். அவர் இறந்ததுமே பனகல் ராஜா வராரு. 1921 26 வரைக்கும் முதலமைச்சராக இருக்காரு. அடுத்துக்கட்டு பி சுப்பராயன்.
சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சு பெரும்பான்மை இல்லாததுனால இவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். அவருடைய காலம் 1926 டு 30. அடுத்து பி முனுசாமி 1930 டு 32. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2134. அடுத்து 33வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன? அரசியல் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 340 தான் அரசியல் சட்டப்பிரிவு. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், பொறுத்துக. நீதி கட்சியுடைய முதலமைச்சர்கள் புப்ளி ராஜா 1932 டு 37 வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. பிடி ராஜன் இடையில 1936 மட்டும், கேவி ரெட்டி 1937, சி ராஜாஜி 1937 டு 1939. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். 1 2 3 4 எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், கூற்று 1, பிரதமர் மொரார்சி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1979 பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மண்டல் ஆணையத்தினை அமைத்தது. கூற்று 2, மண்டல் ஆணையத்தின் செயலராக எஸ் கில் செயல்பட்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், கூற்று 1, 1945ஆம் ஆண்டு சேலம் மாநாடு பெரியார் தலைமையில் நடைபெற்றது. கூற்று 2, திராவிட நாடு திராவிடர்களுக்கு என பெரியார் முழக்கமிட்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி 2 தவறு. 1 சரி, 1 தவறு 2 சரி. 1 ஏன் தவறுனா 1945 கிடையாது, 1944 சேலம் மாநாடு. ஸோ அதில் தான் நீதி கட்சியுடைய பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. 37வது கொஸ்டின், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டவர். ஸோ யார் அப்படின்னா பிபி மண்டல். ஸோ மெட்ராஸ் தான் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு. 38வது கொஸ்டின், 1944ஆம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர். ஸோ யார் அப்படின்னா அண்ணாதுரை. அதாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். எப்போ 1944 நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இது. 1944ஆம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்ய சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வரதான் சிஎன் அண்ணாதுரை. 39வது கொஸ்டின், இந்திரா சகானி விஸ் இந்திய யூனியன் ஏஐஆர் 1993 SC 477 இது டேஸ் வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன வழக்கு அப்படின்னா மண்டல் குழு வழக்கு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின், 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு டேஸின் படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. எந்த உறுப்பு அப்படின்னா 313, ஆப்ஷன் பி 313வது உறுப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக்கப்பட்டது. ஸோ அப்போ திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது. நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிறநாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான டேஸ் விவரித்துள்ளது. எது அப்படின்னா அகநானூறு. 42வது கொஸ்டின், கூற்று, பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். காரணம், பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரியானது அல்ல. கூற்று வந்து சரியாக இருக்குது. காரணம் ஏன் தவறுனா இந்தியா என்பது தின நாளிதழ் கிடையாது, இந்தியா என்ற வார இதழ். இந்தியா வந்து ஒரு வார இதழ். நெக்ஸ்ட்டு 43வது கொஸ்டின், பாண்டிய அரசன் போர்க்காலங்களில் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வயோதிக மக்கள், கால்நடைகள் இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடங்களில் இடம்பெற செய்தான் என குறிப்பிடும் நூல். ஸோ எது அப்படின்னா புறநானூறு. ஆன்சர் வந்து புறநானூறு. 44வது கொஸ்டின், பெரியாரை பற்றிய சரியானவை எது? சடங்குகளற்ற திருமணங்களை ஊக்குவித்தார், பெண்கள் சொத்துரிமை, விவாகரத்து பெறும் உரிமை வழங்க போராடினார், மக்கள் தங்கள் பெயருக்கு பின் சாதி பெயரை கைவிடுமாறும் அதனை குறிப்பிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. ஏ பி சி மூணுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின், பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம். வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம் எது அப்படின்னா அது பட்டினப்பாலை. வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம் வந்து பட்டினப்பாலை. சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியவர் யாருன்னா மா சிங்காரவேலர்.
சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்ற இவர் மா சிங்காரவேலர். திருவள்ளுவர் டேஸில் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறி முதன்மையான இடத்தினை பெறுகின்றது. ஸோ எதில் அப்படின்னா பொருட்பால். திருவள்ளுவர் பொருட்பாலில் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறி முதன்மையான இடத்தை பெறுகின்றது. 48வது கொஸ்டின் கூற்று. பாரதியார் தன்னுடைய இளமை காலத்தில் வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமலாச்சாரியார் மற்றும் சீனிவாசாச்சாரி போன்றவர்களிடம் நல்லுறவுகளை வளர்த்தார். கூற்று. பாரதியார் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார். ஸோ இது ரெண்டுமே சரி. கூற்று ஒன்றும் சரி, ரெண்டுமே சரி. 49வது கொஸ்டின். பாரதியார் டேசாம் ஆண்டு சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். எப்படின்னா 1908. பாரதியார் 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். 50வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாரதியார் தேசிய பிரச்சனைகளை தீவிர தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், வி. சுப்பிரமணியம் போன்றோரிடம் விவாதித்தார். அடுத்து 2வது கூற்று. பாரதியார் இந்திய தேசிய காங்கிரசின் 1905 பனாரஸ் மாநாடு, 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டார். கூற்று 3. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை பாரதியாரின் தேசப்பற்று மிகவும் கவர்ந்து இழுத்ததுடன் பல தாய்நாட்டை நேசிக்கும் தேச தலைவர்களால் மதிக்கப்பட்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. 1, 2, 3 மூணுமே சரியானது. 51வது கொஸ்டின். சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக பாரதியார் டேசாம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார். எப்போ அப்படின்னா 1908 மிகப்பெரும் ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் பாரதியார். நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் 1815 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார். 1815. தமிழ் சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவர் இவர். அறத்துப்பாலின் 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழிக்கூடம் என்ற கருத்திலே முதலில் வெளியிட்டவர் இவர் தான். ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. 1815 கிடையாது, 1812. 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின். 53வது கொஸ்டின். விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா உடனான டேஸ் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்தின. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். 54. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. 55. தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன் முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன் முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் மா சிங்காரவேலர். 56வது கொஸ்டின். நீதி கட்சி பற்றிய கூற்றுக்கள். மொத்தம் 3 கூற்றுக்கள் இருக்கு பாருங்க. கூற்று 1. ஆங்கில இதழான நீதி என்ற பெயரின் அடிப்படையிலேயே நீதி கட்சி என பெயரிடப்பட்டது. கூற்று 2. இவர்களின் ஓயாத முயற்சியினால் பிராமணர் அல்லாதோருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு பெற்று தந்தது. கூற்று 3. பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். இதெல்லாம் நீதி கட்சியுடைய அந்த நோக்கங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. 57வது கொஸ்டின். கூற்று 1. இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே 1ஆம் நாளன்று சிங்காரவேலர் நடத்தி காட்டினார். கூற்று 2. கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1925. தலைமை வகித்தவர் மா சிங்காரவேலர். இதுக்கான ஆன்சரும் கூற்று 1, 2 ரெண்டுமே சரியானது. 58வது கொஸ்டின். நீதி கட்சி பற்றிய சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 3 கூற்று இருக்கு பாருங்க. நீதி கட்சி பற்றி பல்வேறு ஏற்றம் இறக்கம் இருந்த போதிலும் நீதி கட்சி 1921 முதல் 1939 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. கூற்று 2. வகுப்புவாரி அரசாணைகள் மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது. பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 சரி, 1 தவறு. 1 ஏன் தவறுனா 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்து 39 இருக்கு, 37 வரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 59வது கொஸ்டின். மா சிங்காரவேலர் வலியுறுத்தி பேசியவை. மொத்தம் 3 கூற்று இருக்கு பாருங்க. வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசினார். இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொதுவுடைமைவாதிகள் தனி பிரிவாக இயங்க வேண்டும் என்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரியானவை. கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானவை. பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி வந்து மா சிங்காரவேலர். நீதி கட்சி பற்றிய கூற்றுக்கள் மொத்தம் 3 கூற்றுக்கள் இருக்கு பாருங்க. 62வது கொஸ்டின். கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1926 மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1929 ஆகிய உருவாக்கப்பட்டன. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 சரியானவை, 3 தவறானது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1926 கிடையாது, 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் தான் 1926. இயர்ஸ் மாற்றி கொடுத்துருக்கோம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டைம் கேட்ட கொஷின் இது. 63வது கொஷின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 கூட்டு இருக்கு பாருங்க. தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பலி கடாக்குவதற்காக கற்பித்துக் கொண்ட தந்திர வார்த்தையாகும் என்று கூறியவர் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்று தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்களை நடத்தியவர் பெரியார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. அதாவது கூற்று 1, 2 2மே வந்து சரியானவை. நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின். இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவ முயற்சி என கூறியவர். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா பெரியார் வந்து சொன்னார். இந்திய எதிர்ப்புக்காக சொன்ன வார்த்தை. நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியார். நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பெரியார். ஸோ இந்த 65வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 லெசனை கவர் பண்ணி எடுத்திருக்கோம். 66லேருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நம்ம வந்து அந்த கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், கிராம சபை பற்றியது. கிராம சபை பற்றியது பார்த்தீங்கன்னா சரத்து 243A. கிராம சபை பற்றியது 243A அமைப்பு, கிராம சபை அமைப்பு. பஞ்சாயத்து அமைப்பு உறுப்பினர்களின் தகுதி இழப்பு பற்றியது. நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராம சபை பற்றியது வந்து 243A. ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கிராம பஞ்சாயத்து அமைப்பு உறுப்பினர்களின் தகுதி இழப்பு பற்றியது. தகுதி இழப்பு அப்படின்னா ஃபால்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட் எழுத்து F. அப்போ 243F. சரிங்களா? ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களின் தொடர்ச்சினா நான் ஸ்டாப். அப்போ என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஸ்டாப்புக்கு. அப்போ சரத்து 243N. பஞ்சாயத்து அமைப்புகளின் தணிக்கை கணக்குகள். இப்போ கணக்குகள் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே வச்சுக்கோங்க. அப்போ 243J எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 243J. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 2, 1, 4, 3. சும்மா சின்ன சின்ன ஷார்ட்கட்டு. தகுதி இழப்புனா ஃபால்ஸு, தொடர்ச்சினா வந்து N நான் ஸ்டாப்பு, தணிக்கை கணக்குகள் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, J ஞாபகம் வச்சுக்கோங்க, சபை கிராம சபைனாவே A. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின். கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றுமில்லை என டேஸ் கூறினார். யார் அப்படின்னா அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார் இதை. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றுமில்லை என கூறியவர் வந்து அம்பேத்கர். கீழ்காணும் உள்ளாட்சி அமைப்புக்கான குழுக்களை பொறுத்துக்க. இந்த குழுக்கள் வந்து மொத்தமாக 8 குழுக்கள் வந்து இருக்குது. மொத்தம் 8 குழுக்கள். அதெல்லாம் இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலவரிசைப்படுத்துகளை கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பல்வந்தராய் மேத்தா குழுனா 1957, அசோக் மேத்தா குழுனா 77, துங்கோன் குழு, தத்துவாலா குழு இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது. இப்போ துங்கோன் குழு அப்படின்னா 1988. தந்துவாலா குழு பார்த்தீங்கன்னா 1978. தந்துவாலா குழு 78, துங்கோன் குழு வந்து 1988. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் உள்ளாட்சி அமைப்புக்கான குழுக்களை பொறுத்துக்கு. அந்த மீதி இருக்கக்கூடிய 4 குழுக்கள் பாருங்கள். மேலே ஒரு 4 பார்த்தா கீழே ஒரு 4. ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழுனா 1985. எல்எம் சிங்வி குழு 1986. ஜிவிகே ராவ் குழு 85, எல்எம் சிங்வி குழு வந்து 86. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ காட்கில் குழு அனுமந்தராவ் குழுலாம் கிடையாது. இப்போ காட்கில் குழு அப்படின்னா அது 1988. அனுமந்தராவ் குழு வந்து 1984. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. ஸோ ஜிவிகே ராவ் குழு வந்து என்னது 85, எல்எம் சிங்வி வந்து 86, காட்கில் வந்து 88, அனுமந்தராவ் வந்து 84. பஞ்சாயத் ராஜ் பற்றிய நமது கனவை நாம் பார்த்தால், அதாவது உண்மையான ஜனநாயகம் உணரப்பட்டால் தாழ்மையான மற்றும் தாழ்ந்த இந்தியரை சமமாக இந்தியாவின் ஆட்சியாளராக நிலத்தில் மிக உயர்வானவர்களாகவும் கருதுவோம் என்ற கூற்றில் கூறியவர் யார்? ஸோ இது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து சொன்ன ஒரு கூற்று.
தல சுயாட்சி அமைப்பின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. அதாவது உள்ளாட்சித்துறையின் அம்பைன்னு உள்ளாட்சி துறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அல்லது தல சுயாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டு மூணு தான். ரிப்பன் பிரபு. பல்வந்தராய் மேத்தா குழு முக்கிய பரிந்துரைகள். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது, அவற்றை பொறுத்துக. 3 அடுக்குன்னா கிராம பஞ்சாயத்து 1, பஞ்சாயத்து சமிதி 1, ஜில்லா பரிஷத் 1. கிராம பஞ்சாயத்து வந்து கிராம அளவில், பஞ்சாயத்து சமிதி வந்து வட்டார அளவில் வந்து பஞ்சாயத்து சமிதி, வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி. ஜில்லா பரிஷத் வந்து மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். இதுக்கான ஆன்சர் வந்து 312. 73வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. பாருங்க, 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய விரிவாக்க பணிகள் திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய 1957ஆம் ஆண்டு ஜனவரி 16இல் அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. பல்வந்தராய் மேத்தா குழு தனது அறிக்கையை 1957 நவம்பர் 24இல் சமர்ப்பித்தது. 1958 ஜனவரியில் தேசிய மேம்பாட்டு குழு, அதாவது தேசிய மேம்பாட்டு குழு NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதன் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தவறு, 2 3 வந்து சரி. 1 ஏன் தவறுனா, இது அசோக் மேத்தா இல்லை, பல்வந்தராய் மேத்தா குழு. பாருங்க, 1952 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சமூக மேம்பாட்டு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. 1953 ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க. இது ரெண்டுத்தையுமே ஆராயறதுக்காக தான் பல்வந்தராய் மேத்தா குழு 1957 அமைக்கிறாங்க. எப்போனா 1957 ஜனவரி 16. அறிக்கை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1957 நவம்பர் 24 கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து இந்த NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 1957 ஜனவரியில் வந்து ஏற்றுக்கிறாங்க. 74வது கொஸ்டின். எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? எந்த குழுவுடைய அறிக்கை அப்படின்னா அது பல்வந்தராய் மேத்தா குழுவுடைய அறிக்கை தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. இந்திய அரசியலமைப்பில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4 பிரிவில் கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதற்கான பொறுப்பினை மத்திய சட்டமன்றங்களுக்கு அளிக்கும் வகையில் ஒரு விதி கொண்டிருக்கப்பட வேண்டும் என காந்தியவாதிகள் வலியுறுத்தினர். இதன்படி சேர்க்கப்பட்ட சரத்து 42 கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். அவற்றுக்கான அதிகாரங்களை மாநில அரசு தான் பொறுப்பிலிருந்து அளிக்க வேண்டும் என்றும், கிராம நிர்வாக ஆளுகள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான தேவையான அதிகார அமைப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 வந்து தவறு. 1 தவறு, 2 தவறு, 3 மட்டும் வந்து சரி. பாருங்க, 1 மற்றும் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு, 3 வந்து சரி. 1 ஏன் தவறுனா, இந்த இடத்துல மத்தியன்னு இருக்குது பாருங்க, இந்த இடத்துல வந்து மாநில அப்படின்னு வரும். மத்திய கிடையாது, மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்கும் வகையில் ஒரு விதி கொண்டிருக்கப்பட வேண்டும் என காந்தியவாதிகள் வலியுறுத்தினர். இது சரத்து வந்து 42 கிடையாது, 40. சரத்து 40 வந்து கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. கிராம பஞ்சாயத்து ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குழுக்களுடைய அறிக்கைகளை வந்த அப்புறம் வந்து 11வது அட்டவணை வந்து கொண்டு வருவாங்க உள்ள. ஸோ அரசியலமைப்பு வந்து வந்தபோது வந்து அந்த ஆர்டிகல்ஸ் 40 மட்டும்தான் வந்து இருந்தது. 76வது கொஸ்டின். பின்வருவனவற்றிற்கு சரியான பொருத்தத்தை கண்டறிக. இப்போ மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ராஜஸ்தான். மேற்கு வங்காளம் வந்து எத்தனைனா 4 அடுக்கு முறை வந்து இருக்குது மேற்கு வங்காளத்தில். தமிழ்நாடு வந்து 2 அடுக்கு முறை வந்து இருக்குது பஞ்சாயத்து அமைப்பு. ராஜஸ்தான் வந்து 3 அடுக்கு முறை வந்து இருக்குது. 77வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுக்கான சரியான விடையை கண்டறிக. டேசாம் ஆண்டு டேஸ் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கி வைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. எப்படின்னா 1959 அக்டோபர் 2ஆம் தேதி. 1959 அக்டோபர் 2. நிறைய டைம் கேட்டது எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த நாகூர்னு கொடுத்துருவாங்க, மகவூ அப்படின்னு கூட கொடுப்பாங்க. மகவூன்னு கொடுத்துருக்காங்க. குழம்பிடாதீங்க, நாகூர் இல்லை மகவூ அப்படின்னு கொடுப்பாங்க. கீழ்காணும் கூற்றுக்கான தவறை கண்டறிக. பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அசோக் மேத்தா என்பவரின் தலைமையில் ஒரு குழுவினை அன்றைய ஜனதா அரசாங்கம் அமைத்தது. அசோக் மேத்தா குழுவின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் பல்வேறு பரிணாமங்களை ஆராய்ந்த 1978ஆம் ஆண்டு 123 பரிந்துரைகள் கொண்ட அறிக்கை சமர்ப்பித்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பேர் தவறு. 1 2 2 பேர் தவறு. 1 ஏன் தவறு அப்படின்னா, கூற்று 1 ஏன் தவறுனா நவம்பர் வந்து கிடையாது, டிசம்பர். இந்த இடத்துல டிசம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பரிந்துரை வந்து 123 கிடையாது, 132 பரிந்துரைகளை கொண்ட அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது.
79வது கொஸ்டின் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 6 முறை நடைபெறுகிறது. கீழ்காணும் கூற்றுக்கான சரியான பொருத்தத்தை பொறுத்துக. நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் குரூப் ஏ கொஸ்டினில் கூட இதை கொடுத்துட்டு அப்படியே பொறுத்துக்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கிராம சபை கூட்டம் வந்து 6 டைம் நடக்குது பாருங்கள். இதில் அந்த 6 டைம் என்னென்னு கொடுத்துருக்கோம், அது என்னென்ன டேட்டு, எல்லாம் முக்கியமான நாட்கள் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஆப்ஷன் பி காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. உள்ளாட்சி தினம், உள்ளாட்சி தினம் என்னது நவம்பர் 1. குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. உலக தண்ணீர் தினம் எது மார்ச் 22. உழைப்பாளர் தினம் மே 1. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்த தினங்கள் எல்லாமே என்னது கிராம சபை கூட்டம் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு 4 முறை இருந்தது, அப்புறம் ஒரு 2 முறை உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த 2 முறை எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா உலக தண்ணீர் தினம் 1, உள்ளாட்சி தினம் 1, இது 2 தான் புதுசாக கொண்டு வந்தது. 80வது கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் செயல்படும் முறையை ஆராய்வதற்காக இதுவரை எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன? எத்தனை அப்படின்னா 7 வட்டமேசை மாநாடுகள் வந்து இது வரைக்கும் வந்து நடத்தியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் செயல்படும் முறையை ஆராய்வதற்காக. 81வது கொஸ்டின் பின்வரும் குழுவின் பெயர்களுடன் சரியான தலைவர்களை பொறுத்துக்க. இது டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த குழுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 குழுக்கள் கிட்ட இருக்குது. இந்த குழு தொடர்பாக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கிடையாது, இந்த பிரகதீஷ் பாலிட்டி புக்கில் வந்து இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் வந்து தேர்தல் குழு, இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏ தான் இதுக்கான ஆன்சரு. 81க்கு ஏ ஆன்சரு. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு. அப்போ 1க்கு வந்து 3 என்னது கே சந்தானம். நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு, இது வந்து ஜிஆர் ராஜகோபால். பஞ்சாயத்து ராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான குழு, இதுக்கான ஆன்சர் வந்து தயா சௌஃபி. பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் தொடர்பான குழு, இது பார்த்தீங்கன்னா வி.ஆர். ராவ். இந்த பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் தொடர்பான குழு அதில் ஒரு பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு பொறுத்துக்கு அப்படியே கேட்டிருக்காங்க. பின்வரும் குழுவின் பெயர்களுடன் சரியான தலைவர்களை பொறுத்துக. இதுலேயும் அந்த குழுக்கள் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் டி பாருங்க. சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கான செயற்குழு. ஸோ அது யார் தலைமையில்னா எம் ராமகிருஷ்ணய்யா. பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு, அது வந்து 4 இதுனா ஆர் திவாகர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு, அது வந்து 1, அப்போ ஆர்.கே. கண்ணா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, அதாவது எம் ராமகிருஷ்ணய்யா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 83வது கொஷின் திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாகத்திற்காக 1985ஆம் ஆண்டு ஒரு குழுவினை யார் தலைமையில் அமைத்தது? ஸோ யார் தலைமை அப்படின்னா 83வது கொஷின் ஜி.கே. ராவ் தலைமையிலான குழு வந்து அமைக்கப்பட்டது. திட்டக்குழு வந்து கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாகத்திற்காக 1985ஆம் ஆண்டு ஜி.கே. ராவ் தலைமையிலான ஒரு குழு வந்து அமைத்தது. 84வது கொஷின் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இவை எந்த குழுவின் முக்கிய முடிவுகள்? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மேம்பாட்டு பணிகளில் இருந்து விலகி சென்று விட்டது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அதிகார வர்க்கமாகிவிட்டது. ஸோ இது எந்த குழு பரிந்துரை இது பண்ணியிருக்காங்கன்னா ஜி.கே. ராவ் குழு சொன்ன முக்கியமான முடிவு இது. 85வது கொஷின் டேசாம் ஆண்டு மாவட்ட திட்டத்திற்கான அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்க டேசன்புரின் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ யார் அப்படின்னா 1988 ஆர்.கே. துங்கோன் தலைமையில். 1988ஆம் ஆண்டு மாவட்ட திட்டத்திற்கான அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்க ஆர்.கே. துங்கோன் என்பவரின் தலைமையில் ஒரு குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு 86வது கொஷின் கீழ்காணும் கூற்றுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. 86 வந்து பாருங்கள். 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் ஊராட்சி அமைப்புகளை அரசியலமைப்பு ரீதியிலான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஊராட்சி அமைப்புகளுக்கு இச்சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் புதிதாக ஊராட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் என்ற தலைப்பில் பகுதி 11 சேர்க்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் பொருந்தவில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கூற்றுக்கு வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் தான் ஊராட்சி அமைப்புகள் வந்து அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் வந்து வழங்கினாங்க. 73வது திருத்தம். 74ல் நகராட்சி. இது வந்து பகுதி வந்து 11 கிடையாது, பகுதி வந்து 9, அட்டவணை தான் 11. அப்போ வந்து இந்த இடத்துல 9ன்னு போட்டு வச்சுக்கோங்க. காட்கில் குழுவின் பரிந்துரைகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 87 பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என நிர்ணயித்தல். இந்த காட்கில் குழுவிய பரிந்துரைகள் பாருங்கள். SC/ST மற்றும் பெண்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்த பாயிண்ட்ஸ் கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கான தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும்.
இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 3 தவிர 2 சரி. 1 ஏன் தவறுனா பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என நிர்ணயித்தல் வேண்டும்னு சொன்னாங்க. 6 ஆண்டு கிடையாது. 2வது கூற்று சரி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கிடையாது. மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க பரிந்துரைகள்ல. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின். கிராம சபை பற்றிய கூற்றுகளில் தவறானதை மட்டும் காண்க. பாருங்க மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. 6ல் என்ன தவறுன்றது வந்து பார்க்கலாம். 2 மட்டும் தான் தவறு. மொத்தம் 6 கூற்றுகள் வந்து இருக்கு பாருங்க. கிராம சபையின் தலைவர் கிராம ஊராட்சியின் தலைவர் ஆவார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். கிராம ஊராட்சியின் வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கின்றது. கிராம ஊராட்சியின் கணக்குகள் மற்றும் தணிக்கை அறிக்கைகளை ஆராய்கிறது. கிராம சபையே மக்களாட்சியின் ஆணிவேராகும். மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள் போன்றோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்வர். ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறு. 2 ஏன் தவறுனா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கிடையாது. கிராம சபையின் தலைவர் தான் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். ஸோ நெக்ஸ்ட்டு 89வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான சரத்துக்களை பொறுத்துக. பாருங்கள், இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அப்படின்னா சரத்து 243 டி. இப்போ டி அப்படின்னா ஏதோ ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக தான் வந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்து டைரெக்டாக போகணும். அப்போ அதான் இடம். 243 டி. டினா டைரக்ட். பஞ்சாயத்தின் அமைப்பு. பஞ்சாயத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சரத்து 243 பி. வரி விதிப்பு மற்றும் நிதிகள். வரி விதிப்பு மற்றும் நிதிகள் பார்த்தீங்கன்னா 243 ஹெச். ஹெச் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஹை பவரில் இருக்கும் அப்படின்னா அந்த வரி விதிப்பு கூடிய அதிகாரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். உறுப்பினர்களுக்கான தகுதிகள் மற்றும் தகுதி இழப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தகுதி இழப்புன்னு அப்படின்னா ஃபால்ஸ். 243 எஃப். ஃபால்ஸ்னால் தகுதியை இழக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. 90வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. பாருங்கள், 1985ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அரசாங்கத்தினால் ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு மீண்டும் முக்கியத்துவம் வழங்க LM சிங்வி தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அடுத்து 2 பாருங்கள். இக்குழு 2 நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்டது. அவை 1, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் வளர்ச்சி, தகுதி நிலை, பணிகள் பற்றி பரிசீலிப்பது. திறமையான ஆக்கப்பூர்வமான கிராம வளர்ச்சி திட்டங்கள் மூலம் தேசத்தினை காப்பது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வந்து தவறு. 1 தவறு, 2 வந்து சரி. 1 ஏன் தவறுனா 1985 கிடையாது. 1986ஆம் ஆண்டு தான் வந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் வந்து LM சிங்வி தலைமையிலான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. 2 வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 91வது கொஷின். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு சட்டமுறை அங்கீகாரம் வழங்கப்பட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. பாருங்கள், 3 கூற்று இருக்குது. கூற்று 1 பாருங்கள். PV நரசிம்மராவ் அரசினால் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மக்களவையில் 73வது திருத்த மசோதாவாக பஞ்சாயத்து ராஜ் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்படின்னா 22/12/1992 நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் இம்மசோதா அடுத்த நாளே 23/12/1992 நிறைவேறியது. இதையடுத்து சட்ட மசோதாவினை 18 மாநில சட்டமன்றங்கள் ஏற்றுக்கொண்டன. இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஏப்ரல் 20, 1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3 வந்து தவறு. 1, 3 வந்து தவறு. அப்போ வந்து 2, 4 வந்து சரி. 1 ஏன் தவறு அப்படின்னா 1990 கிடையாது. 1991ஆம் ஆண்டு. அடுத்து வந்து 3 ஏன் தவறு அப்படின்னா 18 மாநிலம் கிடையாது. 17 மாநில சட்டமன்றங்கள். காட்கில் குழுவின் முக்கிய பரிந்துரைகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று இருக்கு பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதை குறிக்கோளாக கொண்டிருத்தல் வேண்டும். முறையாக திட்டமிடப்பட்ட வரி அமைப்புகளை கொண்டதாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை கட்டமைக்க வேண்டும். பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என நிர்ணயித்தல். SC ST மற்றும் பெண்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஸோ இதில் என்ன தவறாக இருக்குன்னா 3 மட்டும் வந்து தவறாக இருக்குது. 3 என்ன தவறுனா 3 ஆண்டுகள் வந்து கிடையாது, 5 ஆண்டுகள். இந்த இடத்துல 3 ஆண்டு கிடையாது, 5 ஆண்டுகள் என நிர்ணயித்தல் வேண்டும். ஸோ மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் 93வது கொஷின்.
எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரைகளில் சரியானவை எவை என்பதை கண்டறிக. பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்திய அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதியாக சேர்த்தல் வேண்டும். கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக அளவிலான நிதி வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். பல கிராமங்கள் இணைந்த குழுவிற்கு நியாய பஞ்சாயத்துகள் ஏற்படுத்த வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் வந்து 94வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை சரியான பொருத்தத்துடன் பொருத்துக. 20 மொத்தமாக ஒரு 4 இருக்கு பாருங்க. 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இடைநிலை பஞ்சாயத்துகள் அமைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ என்ன ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி 3, அதாவது சரத்து 243 பி. அடுத்து, பஞ்சாயத்து என்பது கிராமங்களின் சரத்து 243 பியின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பினை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் 243. 11வது அட்டவணையில் வழங்கப்பட்டுள்ள 29 துறைகளுக்கு தகுந்த அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இதுக்கான ஆன்சர் 243 ஜி. மாநில தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனில் உயர்நீதிமன்ற நீதிபதி நீக்கும் முறையை போன்றே செய்ய முடியும். இதுக்கான ஆன்சர் வந்து 2னா சரத்து 243 கே. 95வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுக்கான சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. 73வது சட்ட திருத்தம் 1992 படி சரத்து 243 முதல் 243 ஓ வரை 16 சரத்துகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. கூட்டு 2 சரத்து 243 எல் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையினை வழங்குகின்றது. அவை கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ 95வது ஆன்சர் வந்து சரி. 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறு அப்படின்னா சரத்து 243 3 அடுக்கு பஞ்சாயத்து எதுக்கு வழங்குதுன்னா யூனியன் பிரதேச பஞ்சாயத்து அமைப்பு பற்றி தான் சொல்லுது. 243 எல் யூனியன் பிரதேச பஞ்சாயத்து அமைப்பு. 96வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 2 கூற்று இருக்கு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் டேஸ் பங்கு இடங்களை பெண்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்து, தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டு முதல் டேஸ் சதவீத இடம் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3/1 பங்கு 50% இடம். ஃபஸ்ட்டுக்கு வந்து 3/1 பங்கு, 2வதுக்கு வந்து 50%. அசோக் மேத்தா குழுவின் பரிந்துரைகளில் சரியானவற்றை மட்டும் கண்டறிக. 97க்கு பாருங்கள். பதவிக்காலம் முடியும் முன்னரே ஜனதா அரசு கலைக்கப்பட்டதால் அசோக் மேத்தா குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த முடியவில்லை. இருப்பினும் கர்நாடகா, தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலங்கள் தங்களது பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்த இக்குழுவின் பரிந்துரைகளின்படி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடங்களை அவர்களது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இதுக்கான ஆன்சர் வந்து 1, 3 சரி, 2 தவறு. 2 என்னென்னா தமிழ்நாடு வந்து கிடையாது. தமிழ்நாடுன்ற வர இடத்துல ஆந்திர பிரதேசம் வந்து வரணும். அவ்வளோதான், மீது எல்லாமே சரியாக இருக்குது. 98வது கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு சட்டமுறை அங்கீகாரம் வழங்கப்படும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. ஸோ பாருங்கள், மொத்தம் 3 கூற்று இருக்குது. எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரைகளின்படி 1989ஆம் ஆண்டு ஜூலையில் ராஜீவ்காந்தி அரசு 64வது சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தி அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. எப்போ? 1989 64வது சட்டத்திருத்தம். அடுத்து பாருங்கள். நவம்பர் 1989 பதிவேற்ற விபி சிங் அரசு 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மக்களவையில் அறிமுகப்படுத்திய போது விபி சிங் அரசு கலைக்கப்பட்டதால் மசோதா காலாவதியானது. அடுத்து பாருங்கள். விபி சிங் அரசு 73வது மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தினை நடைமுறைப்படுத்தியது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, 3 வந்து தவறு. 3 என்ன தவறு அப்படின்னா விபி சிங் வந்து கிடையாது. பிவி நரசிம்மராவ் அரசே 73வது மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தினை நடைமுறைப்படுத்தியது. அடுத்து 99வது கொஷின். கீழ்காணும் கூற்றுக்கான சரியான பொருத்தத்தை கண்டறிக. 73வது சட்டத்திருத்த மசோதா டேஸ் 1993 நடைமுறைக்கு வந்தது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸாம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. அதாவது 73வது சட்டத்திருத்த மசோதா ஏப்ரல் 24, 1993 வந்து நடைமுறைக்கு வருது. அந்த 24ஆம் தேதி ஏப்ரல் 24 தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக வந்து கொண்டாடுறோம். ஏகண்ணு 100வது கொஷின். பின்வரும் குழுவின் பெயர்களுடன் சரியான தலைவர்களை பொறுத்துக. பாருங்கள், ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1 பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களின் செயற்குழு.
ஸோ இது யார் அப்படின்னா எஸ்டி மிஸ்ரா. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு இது பார்த்தீங்கன்னா வி ஈஸ்வரன். பஞ்சாயத்து ராஜ் நிதி ஆய்வுக்குழு இது பார்த்தீங்கன்னா கே சந்தானம். பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் தொடர்பான குழு இது வந்து ஜி ராமச்சந்திரன். இந்த குழுக்கள் தான் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.